அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காவியம் ராமலிங்காவியம் ராமலிங்காவியம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆய்வு. இந்த தொடர்களில் நாம் திருவருட்பாவையும் உரைநடை பகுதியும் ஆய்வு செய்து வரலாறு கூறிய கருத்துக்களை உண்மைகளை அறிந்து அதை பயின்று நாமும் வல்லார் போல் ஆவதே ஆகும். அது மட்டுமின்றி திருவருட்பாவையும் உரைநடை பகுதியும் யாரெல்லாம் படிக்க தெரியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவுவதும் இந்த தொடரின் நோக்கமாகும். இந்த தகவல்களையும் விஷயங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவள்ளே தலம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். கருணாஜி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் மக்களுக்கு வணக்கம். நாம இப்ப என்ன பண்றோம்? ஓகே சாமி, போன தொடர்ல நம்ம தவம் எப்படி பண்றது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். ஓகே, இப்ப இன்னைக்கு என்ன செய்வோம், அதோட டீட்டெயில் ஒண்ணுன்னா நம்ம வரல என்ன சொல்லியிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு இல்லைங்க சாமி, நான் சொல்லிடுறேன். காலையில 4:30 மணிக்கு திருப்பி 3-4 வாட்டி சொன்னீங்க. காலையில 4:30 மணிக்கு எழுந்திக்கிங்க, இல்ல 4 மணிக்கு எழுந்துச்சு 4:30 மணி இல்ல 5 மணிக்கு ஆரம்பிங்க அப்படின்னீங்க. அது ஏன் வரலாறு அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? அதுக்கு பாட்டு ஆதாரம் சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க கேட்க மாட்டோம். வரிசையா வரையா? அதாவது எப்படி உட்காரணுங்கிற டெமான் செஞ்சு காமிச்சாச்சு. சரி, உட்காருதான் வேலை. என்னன்னா பெரிய வேலை ஒன்றும் இல்லை. விடியாரம் 4லேருந்து 6 வரைக்கும் அமுத காற்று பூமியில இருக்கு. சரி, அந்த நேரம் தான் சரியான நேரம் வரலாறு சொல்லிருக்கார். அதாவது உடனடியில் அப்புறம் பார்க்கலாம் ஆதாரம். நேரத்தில் விடிய 4 மணிக்கு தான் 6க்குள்ள தியானம் உட்காரணும். அமுத காற்று வேகமாக இருக்கு, ஆயுள் பண்ணும். உட்காந்துட்டு புழுமதி பார்க்குறீங்க இல்லையா? சரி, இந்த புழுமதியை 2 கண்ணாலேயே புழுமதியை நோக்கி பார்க்கணும். சரி, பார்க்குறப்போ என்ன ஆகும் சொன்னா, 2 கண்ணு புழுமதி 3 ஜாயின் பண்ணா மாடம் வரும். இந்தியாவில் தெரிஞ்சுக்குவோம். அது மாதிரி தான் மாடம்னு பேர். எல்லா கோயிலும் மாடம் இருக்கும். அந்த மாடத்துலேருந்து அனுபவம் வரும். அப்படியே நீங்கள் நம்ம வேலை என்னென்ன நிறைய கற்பனை பண்ண வேண்டாம். புருவ மத்தியில் ஒட்டுக்கிற இடத்துல உணர்வு ஏற்படும். அழுத்தமான உணர்வு ஏற்படலாம், ஊறுற மாதிரி வரலாம், ஏதாவது உணர்வு வரும். உணர்வை கவனிக்கணும், அவ்வளோதாங்க. அதோட சரி. அப்படியே தொடர்ந்து பண்ணோம்னா என்ன செய்யணும், மனசை பூர்வத்தில் நிறுத்தணும். அதான் மெயின் வேலை. மற்ற தாவெல்லாம் இன்னொரு தானாக சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதாவது எந்த பள்ளம் கிடைக்காது. வல்லார் என்ன பண்ணிருக்காரு, நல்லா ஜெயிச்சுட்டு நம்ம ஜெயிச்சிருக்காரு. நம்ம அவர் வழியே பாராப்பட்டு போகிறோம். என்ன புரோமத்தியில் உனக்கு ஒரு வேலை தான் நம்ம வேலை. மனம் இருப்பாருங்க, அதனால 80 கூட நினைக்கணும். தான் மெயின் பாயிண்ட். நம்ம புரோமத்தியில் மனதை நிறுத்தணும், செயல்படாம. அது கஷ்டம். எல்லாரையும் தன்னோட வயசுல தியானம் கத்துட்டாரு. மனதை நிறுத்தப்படாத பாடுபட்டுருக்காரு. அவர் எழுதியிருக்காரு. 12 ஆண்டு தொடங்கி பள்ளி பாட்டில் கல்லு கரையுமே இரும்பு கரையுமே எழுதுறாரு. அவ்வளோ பாடுபட்டார். மன அடங்கிறது ரொம்ப கஷ்டம். இதாக நினச்சிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன செய்யணும், உட்காந்து தாட்ஸ் தடுக்கணும். தாட்ஸ் தடுத்துட்டு உங்களை தான் கவனிக்கணும். நமக்கு தாட்ஸ் தட்டினா போகிறோம். கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா உள்ள சவுண்டு லேசாக சவுண்டு கேட்க ஆரம்பிச்சு.
லேசு சவுண்டு வீணை வீணை வேலை செய்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அது வரைக்கும் வச்சுங்க. அதை வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம். சவுண்டு வரும் அப்போ தான் நீங்கள் நம்ம ஏன் வண்டியில் உட்காந்து சொல்லிட்டேன். அமைதி காட்டுறதுனால டைம் தூங்கக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கம் வரும். நம்ம வந்து 5லேருந்து 6 கட்டாயம் தியானம் பண்ணி ஆகணும். ஜெயிக்க விருப்பம் உள்ளவர்கள் அதுங்க. வேலை என்ன எழுந்து உட்காந்து புரிஞ்சு நோக்கத்தோட சரி. அப்படி பார்த்தோம்னா அது வந்து ஐயா வந்து எழுதியிருக்காரு, பாட்டு நிறைய பாடியிருக்காரு. வானத்து மயிலாட கண்டே மயில் சாமி அதுதான் சொல்ல வந்தேன். தொடர்ந்து வச்சிருக்கேன் இல்லைங்க. இப்ப நீங்க புருவ மத்தியிலேயே கவனம் வைக்கணும். எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த புருவ மத்தியில ஒரு உணர்ச்சி ஏற்படும் அப்படின்னீங்க. சரியா? அதான் அது வந்து ஒரு சிலுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு இழுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல ஊறுற மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு உணர்ச்சி, இல்ல வலிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். சரியா? அனுப்பிடலாம். எப்படியோ இருக்கலாம். அந்த புருவ மத்தியில ஏற்படுற அந்த உணர்ச்சியில தான் நம்மளுக்கு கவனம் இருக்கணும். என்ன ஏற்படுது, இல்ல என்ன ஏற்பட்டுருமோ அதை எப்படி தடுக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் நம்ம வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பத்தி கருதவும் கூடாது. இப்ப போறோம். எனக்கு ரெண்டு 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 விஷயம் எனக்கு வேணியா. இப்ப வந்து புருவ மத்தியில உணர்ச்சியில கவனம் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அடுத்து வந்து நாதம் கேட்கணும்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து இந்த பாட்டு தான் ஆதாரம். சரியா? சொல்லுங்க, இது கொஞ்சம் சொல்லுங்க. வானங்கிறது என்ன? நம்ம உடம்புல கால் வந்து மண்ணு, பெயர் வந்து நீர், இது வந்து நெருப்பு, கழுத்து வந்து காத்து, புருவமத்தி தான் வானம், தலை தான் வானம். புருவமத்தியில் வானத்தின் மீது மயிலாட கண்டேன். மயில் எப்படி ஆடும் பார்த்துருக்கீங்களா? காலெல்லாம் வச்சு ஆடாது, சிறுக்கும் ஆடுதான். அவங்கள புருவமத்தியோட உணர்வு வந்து சிறுக்கிற உணர்வு வரும். அதான் மயில் ஆடுறது, அதோடதான் வரும். அப்படியே கொஞ்சம்லாம் நான் கேட்க, அதான் மயில் குயிலாச்சுங்கிறார். மயில் குயிலாச்சுன்னு சொன்னா அந்த உணர்வு வந்து நாகத்தை உணர்வு விட்டுதுன்னு அர்த்தம். முக்கியம் பாருங்க, அக்கச்சி படம் வச்சு அதான் முக்கியம். அக்கச்சின்னா அக்கா இல்லை. தமிழ் எழுத்துல வீடு எழுத்து 12, எழுத்து 18, ஆயுத எழுத்து அக்கு. அக்குதான் ஆயுத எழுத்து. அக்குனா 3 புள்ளி, 2 கண்ணு, புருவமத்திய நெச்சில ஒரு கண்ணு, 3 தான் அக்கு. அதான் அக்குதான் அச்சு. அச்சு தேர் சகத்தை அச்சு பண்ண மாதிரியா? அது அச்சு பண்ண தேர் கவுந்துடும். உடம்புக்கு அச்சு வந்து அக்கு. அதான் ஐயா அழகா எழுத பாருங்க, அக்கச்சி எழுத பாருங்க. அக்கச்சின்னா அக்கா சொன்னா நான் தப்பா அர்த்தம் பண்ணக்கூடாது. உடம்பு ஆயுத எழுத்து, அதான் ஆயுத எழுத்து. அதான் ஆயுத எழுத்து. ஆயுதம் அது ஆயுதம். ஆயுத பூஜை அதுதான் பண்றது. ஆயுத பூஜைன்னா தவம் பண்றதும் ஆயுத பூஜை. மறுநாள் வந்து என்ன? விஜயதசமி ஊருக்கு தீட்சை வாங்குறது. அக்கு அக்கை நிறைய இருப்பாருங்க. அதனால தவம் பண்றது தான் ஐயா இருக்காரு. குடும்பத்தில் அடுத்தவங்க அதான் அக்கத்தை எழுதுற ஐயா. புரிஞ்சுங்க. அது உணர்வு காமிச்சேன்னா என்னென்ன வரும்னு சொன்னா அவங்க நிறைய விஷயம் சொல்லிடுவேன். என்ன பண்ண பாருங்க தெரியுமா? எழுதுங்க சாமி. அதுக்கு முதல்ல எழுதுங்க சாமி. நான் சொன்னேன் இப்ப என்ன வேலையை அப்படியே முடிச்சு சொல்லிடுறேன். அப்புறம் ஆதாரத்தை ஒன்றா வருவோம். இல்லைங்க, ஆதாரம் வரதுக்கு முன்னு இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்களே மயில் ஆட கண்டேன் மயில் குயில் ஆச்சு தெரி, அந்த மயில் கொஞ்சம் பாத்துருவோமா எப்படி ஆடுதுன்ட்டு? இல்ல வேணாமா? என்ன சொல்லுங்க, இது வர இருங்க. இப்படி ஐடியா என்ன? இப்போ அனுபவம் தருது பார்த்தீங்களா? அனுபவம் வரிசை முடிச்சு சொல்லிடுறேன் அனுபவத்து வாயில. அப்புறம் ஒவ்வொன்றும் அவங்க பார்த்துட்டே போகலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்லுங்க. ஒன்று ஆதாரம் பார்த்தோம்னா முடியாது, பாதி நின்றோம். இந்த தவிர முடிவு என்னங்கிறது ஆசைப்படுறாங்க. என்னன்னா புரிஞ்ச கவனிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வராமல் தடுக்கணும். எண்ணம் வரும்போது தடுக்கணும். அது உஷாராக இருக்கணும். இல்லைன்னா தூக்கம் வந்துடும். அதனால தூங்காம உஷாராக உட்காந்து எண்ணம் தடுத்து உணர்வையே கவனிக்கணும். உணவை கவனிச்சோம்னா நாதம் கேட்கும். நாதம் கேட்ட உடனே நாத்தையே கவனிக்கணும். நாதை கவனிச்சோம்னா அப்புறம் 7 விதமான ஒளி வரும். அதை கவனிச்சு இது வந்து நாதம் பரவந்துன்னு சொல்லுவாங்க. உலகத்தை அப்புறம் தரேன்.
அப்புறம் பரநாதம் கேட்கும். இல்லைங்க நிறைய சாமி, நாதம் கேட்டுச்சுன்னா 7 விதமான ஒலி தெரியுமா? அது வந்து அரவிந்த் ம் அடுத்த கிளாஸ் வர நான் வருவேன். அப்புறம் அடுத்து வந்து பரநாத், அதாவது பரநாத் நிறைய கேட்கும். பரநாத்திலேயே அப்படியே இது பண்ணிடலாம். உள்ள பேரோடு தெரியும். இல்லைங்க சாமி, பேரோடு நீங்க பேசுறது உள்ள போயிட்டு வருது. அப்படின்னா நீங்க பேசுறது உள்ள போயிட்டு வருது சாமி. சரியா இல்ல. பைக் நீங்க கிட்ட நின்று பேசுறீங்க, கிட்ட இருந்து பேசுறீங்களா இல்ல எட்ட போய் பேசுறீங்களான்னு தெரியல. இல்லை கிட்ட வரும் கிட்ட வரும். ஓகே, இப்ப சரியா இருக்கு. ஆ அதாவது இப்ப வந்து என்ன கேக்குனாக்கா, பரநாதத்துல வந்து அதாவது 10 விதமான சத்தம் கேக்குமா? 10 ரூபாய் நிறைய சந்தேகம். நிறைய மூரத்திலே சத்தம் சாக்கு, கேக்கும். உதாரணத்துக்கு சங்கு, மூரத்திலே முரசு, வீணை, வீணை, புல்லாங்குழல். இந்த மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அடுத்து ஆமா, அதெல்லாம் கேட்டோடனே உங்களுக்கு பேரோடு தெரியும். பெரிய ஒளி, பேரொளி. ம் இந்த ரெண்டு மணி தெரியாது, பேரோடு தெரியுமாங்க. பொறுத்த ம் தெரியும். நம்ம உள்ள பார்க்க போறோம் ஒளியெல்லாம். வெளியில இல்லை, ம் உள்ள பார்க்க போறோம். பேரோடு தெரியும். அப்படியே தமிழ்லேயே போனோம்னா பேரோடு உள்ள பொன்னொழி தெரியும். ம் அப்படியே தமிழ்ல போனோம்னா பொண்ணு உள்ளொளி தெரியும். ம் உள்ளொளி தான் இறைவன். உள்ளொளி தான் உடம்புல கலக்கும். அதான் உடம்புல கலக்கிறது. பையன் இங்கே இப்போ வந்து சொல்லிட்டேன்னா, ஐயா இங்கே வந்தாரு, வார்த்தையை கருத்து பண்ண சொல்றாரு. எகத்தே பரத்தை பெற்று செத்து போய் ஆண்டை அடைய முடியாது, ம் உடம்புலயே அடையணும். ம் வந்தேன் பாருங்க, அந்த உள்ளொளி தான் இறைவன். ம் தவம் பண்ணி உடம்பு இருக்கும்போதே அந்த ஒளியை அடையணும். அதான் தவத்தினுடைய முடிவு. தவம் பண்ணி போகும்போது பேரோடு வந்து தெரிஞ்ச பிறகு தொடர்ந்து தவம் பண்ணா பேரோடு வரும்போது தேகம் வந்து சுத்தேகமாக மாறும். ம் இப்போ மலதேகம் சுத்தேகம்னா என்ன அர்த்தம்னா, மலஜலம் இருக்காது, பேரோடு இருக்காது, நிழல் இருக்காது, துர்நாற்றம் இருக்காது, சுத்தேகம் ஆகிடும். மலஜலம் இல்லைன்னா சாப்பாடு இல்லை, இன்டேக் இல்லை, அவுட்லெட் இல்லை, சுத்தேகம் மாறிடும். அதுக்கப்புறம் பேருடைய அப்புறம் பொருள் தெரியும். உள்ள ம் பொருள் தெரிஞ்சா தேகம் நாமம் புலர் மாதிரி ஆகிடும். சுத்தேகம் தோன்றும் பிடிபடும். ஆனால் பிரணதேகம் வந்து தோன்றும் பிடிக்க முடியாது. சுத்த தேகம் வந்து தோன்றும் பிடிபடும். மழை ஜலம் இருக்காது. ஏன்னாக்கா அது வந்து உங்களுக்கு பசி இருக்காது. நீங்க சாப்பிட மாட்டீங்க. பசி தாகம்லாம் இருக்காது. அப்ப இன்புட் இன்ஜெக்ஷன் இல்லைனாக்கா அவுட்புட் இருக்காது. சரியா? ஆமா, அதே மாதிரி அடுத்து வந்து நீங்க பொன்னொழிய பார்த்தோன்னே பிரணவ தேகமா மாறிடும். பிரணவ தேகன்றது வந்து தோன்றும் சுத்த தேகம் வந்து தோன்றும் பிடிபடும். பிரணவ தேகம் வந்து தோன்றும் ஆனா பிடிபடாது. அதாவது ஒரு ஜோதி மாதிரி வச்சுக்கோமே. ஜோதி தோன்றுது ஆனா அதை பிடிக்க முடியாது. அதுதான் ஓகே. இல்லை. அடுத்து வந்து பொன்னொழி உள்ள உள்ளொளி தெரியும். உள்ளொளி சிவப்பா தெரியும். அதான் உள்ளொளி, அதான் இறைவன். எல்லாம் கண்ணால் பார்க்குறோம், எல்லாம் உள்ள பார்க்குறோம். அப்போ தேவன் ஞான தேகமாக மாறிடும். ம் ஞான தேகங்கிறது தோன்றும் தோன்றாமலும் இருக்கும். தேகம் இருக்கும், தோன்றும் தோன்றாமல் இருக்கும். ம் அலாம் வந்து ஸ்டெப் கொடுக்கிறார். எங்கள் குருநாதர் தன் கண்களுக்கு தோன்றாமல் அடிக்கடி மறைந்து விடுவதுண்டு. ம் அடிக்கடி மறைஞ்சிருவாரு. இந்த காரணத்தில் அவர் என்ன ஆனார் ஒருவரும் தெரியாதுன்னு எழுதுறார். அது மாத்திரம் கடிதம் இருக்கு. அதாவது 6ஆம் மாதம் 8ஆம் தேதி 1970 தலைவர் கழுதுறார் வடலூருக்கு. சரணாத சாமி திறந்தார். அவர் எழுதுறார், சன்னிதானம் எங்கே உள்ளது, இப்போ என்ன பேசுகிறாங்க, ஒரு குபாராவா இருக்கு, எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. ஏன்னா ஐயா மறைஞ்சார், காணாமட்டார். அப்புறம் 10ஆம் மாதம் 26ஆம் தேதி 10ஆம் மாதம் 1970 ஐயா அறிக்கை விடுறார். ஏன்னா நம்மளோட சத்தியம் சமயத்தை வெளிப்படுவேன் சொல்லி வெளிப்பட்டார். அதாவது ஜூன் மாதம் காணா போனவர் வருஷம் வெளியே வர்றாரு. வெளியே வந்து 74 வரைக்கும் ஞாபகத்தில் வளர்த்துறாரு. அதாவது தேவன் வந்து நிறையா தான் அடையிறாரு. இதெல்லாம் வந்து நிறைய பாட்டெல்லாம் இருக்கு. அனுபவம் வந்து முத்திரை அடைஞ்சாரு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இப்போ பொறுமதி பார்க்குறோம் இல்லையா, ஏன் பொறுமதி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இறைவன் அங்கே தான் பார்க்க முடியும், வேறு வெளியே பார்க்க முடியாது. தகவல் சொல்ல பாருங்க, பொது உணர்வுடன் போதெல்லாம் பிரித்து அது தொண்டை அர்ப்பணம் செய்கிறார். புதுல தான் பார்க்க முடியும். பொதுன்னா எது, பொதுன்னா என்ன, எங்க இருக்கு பொது,
என்ன சாமி என்கிட்ட கேக்குறீங்களா? பொது விடுங்க, பொது விடுங்க, பொது விடுங்க. முறையீடு. முறையீடு. சாமி இந்த அகவல் வரியை சொல்லுங்க. அது எங்க இருக்கு? அதை முதல் சொல்லுங்க. பொது உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்ற அருப்பெருஞ்சோதி. இல்லைங்க, நான் திறக்கிறேன். இங்க ஸ்கிரீன்ல பாருங்க சாமி. பொது உணர்வு பொது எல்லாம் இல்லைங்க சாமி, நான் ஒரு பிரியம்பல் கொடுத்துறேன். அதாவது இப்ப புருவ மத்திய நோக்கி நம்ம கண்ணை மேல கொண்டு போய் பாக்குறோம். அதுல ஏன் அங்க பாக்குறோம்னாக்கா அதுக்கான காரணத்தை சொல்றீங்க. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு முதல்ல சாமி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே வள்ளலார் இடத்துல சொல்லியிருப்பாரு, உரைநடை பகுதியிலன்னு நினைக்கிறேன். மனதை இழுத்து புருவ மத்தியில நிறுத்தணுமோ என்னமோ. அது அது எங்க இருக்கு? அப்படி இருக்கா இல்ல நானா கற்பனையில சொல்றேன்னா? அத எடுங்க. அது பாத்துட்டு அப்புறம் இதை பார்ப்போம். சொல்லுங்க சாமி, பேஜ் எத்தனை? 346. 346. 346. சொல்லுங்க சாமி. எக்காலத்திலும் எக்காலத்திலுமா? 6 காலத்திலும் பிரகாரம் சபையாகவும் உள்ளே பதிவு வழங்க வேண்டும். எக்காலத்திலும் குடும்பத்தின் கண்ணே கருத்து செலுத்த வேண்டும். எங்க சாமி? 346. 346 தான் இருக்கு. அது மேல மேல இருப்பாங்க. இதா எக்காலத்திலும் பாருங்க. ஓகே. எக்காலத்திலும் புருவமத்தியின் கண்ணே நம்முடைய கரணத்தை செலுத்த வேண்டும். மேற்குறித்த காலங்களில் சூரிய உதயம் உச்சியும் போது சாயரசை மாலை யாமும் வைகரை ஆகிய காலங்களில் எல்லாம் வல்ல தலைவனை வணங்குதல் வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் சாமி. 6 காலமும் இந்த பயிற்சி பண்ணணும். புரிஞ்சு. அப்ப எக்காலத்திலும் புருவமத்தியின் கண்ணே நம்முடைய மனசு. இல்ல இதுக்கு மேல என்னமோ இருக்கிற விஷயமா இருக்குது. இல்ல அதெல்லாம் வேணாங்க. சரி, இப்ப சொல்லுங்க. போறோம். 6 வேளை தியானம் பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஒரு வேளையும் குடும்பத்துல மனத்தை நிறுத்தணும். சரி. பொது சொல்லலாம் இல்லையா? ஆமா. எங்க பார்க்க முடியும்னு சொன்னா பொது உணரும் சொன்னார்ல. ஓகே. அதாவது பொது உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்ற அறுப்பு. இதுக்கு முதல் வழக்கு கொடுத்துங்க. என்ன சொல்ல வர்றாரு இதுல? அது பொதுலதான் பார்க்க முடியும். ஆடானே அதை பிரிச்சு அவனுக்கு காட்ட முடியாது. அதான் பொதுன்னா பொதுன்னு என்ன இடம்? முறையீடு எடுக்கணும். இல்லைங்க, முறையீடு எடுக்கணும். பூரணாகாயம் எனும் பொதுவை அறிவேணும். 3வது பாட்டா 4வது பாட்டான்னு சொல்லுங்க. சொல்லுங்க சாமி, அமைதியா இருக்கீங்க. பொது 6வது வரை திறந்துட்டேன். ஸ்கிரீன் பாருங்க சாமி, திறந்தாச்சு. ஓகே, 5வது. ஓகே, பாருங்க. பாட்டு பாருங்க, படிங்க. வேதாந்த நிலைநாடி விரைந்து முயன்றறியேன், மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன், நாதாந்த திருவேதி நடந்திடுதற்கறியேன், நான் ஆர் என்றறியேன், எங்கோன் ஆர் என்றறியேன், ஓதாந்த திருநாடு புகறியேன், ஞான பூரணாகாயமெனும் பொதுவை அறிவேனோ, வேதாந்தியேன் சரிதம் எங்கடம் நான் புகுவேன், யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திரனே. ஞான பூரணாகாயம் பொதுவை அறிவேனோ. பொதுவில் ஞானம் ஆகாது,
இது சொன்னேன். கார் வந்து மண்ணு, பயிர் வந்து நீர், மாறு வந்து நெருப்பு, கழுத்து காத்து, காயம், புறமதி. ம், அதான் பொருளாகாயம்னா புறமதி. அங்கதான் ஞான பொருளமா விளங்குதான். ம், இப்ப ஞான பொருளாகாயம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவை அறியணும். அது பொது சொல்றேன் இல்லையா? பொதுவில் தான் அறிய முடியும். அகல் பார்த்தீங்க இல்லையா? ம். இப்போ பொது உணரும் போதலால் பிரித்தே அதான் அதுவெனில் தோன்றா. பொதுவில் உணர முடியும் தவிர, மக்களே இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. எல்லாரும் இறைவனை எங்க பார்க்க முடியும்னா நம்முடைய நெத்தியில புறமத்தியில தான் பார்க்க முடியாது தவிர, நம்ம உடம்பை பிரிச்சு அது யாரையும் காட்ட முடியாது. ம், வெளியில யாராலையும் காட்ட முடியாது. சரி. இறைவனை யாராலையும் வெளியில காட்ட முடியாது. வச்சுங்க. ஏன் தெரியுமா ஏன்? காட்ட முடியாது? முன்னாள் மாதிரி பாருங்க, 59 பாருங்க, மேல பாருங்க. தனுகரணாதிகளா? ஆமா பாருங்க, அற்புதம் எங்க இருக்கான்னு சொன்னா, தனு கருணாதிகளை தான் கடந்து அறியும் போது அருவாகி அற்புதம் ஜோதி. ம், என்ன உடம்பு, சரி. இந்திரியங்கள், கருணாதிகள்லாம் மனபுத்தி அகங்காரம், ம், கரணங்களும் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அற்புதம் ஜோதி. இந்திரியங்களும் கடந்துன்னா அது ரெண்டும் செயல்படலாம் போகணும். ம். அப்ப அனுபவம் தான் அற்புதம் ஜோதி. இது வந்து என்ன சொல்றாங்க, முன்னாளாக உறவு கடந்த இல்லைங்களே சாமி, இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது தன்னுன்றது வந்து உடம்பு, சரியா? இந்திரியங்கள். அதாவது கண், மூக்கு, வாய், மெய், சரியா? ஆமா தன்னுன்றது உடம்பு, கரணாதிகள்ன்றது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஆமா கடந்து அறியுமோர் அனுபவமாகிய அருப்பெருஞ்சி. அப்ப நம்ம எதுக்கு வந்து இந்த தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னா, இந்ததான் நோக்கம். அதாவது தனுகரணாதிகளை கடக்கிறதுக்கு தான் நோக்கமே. பார்க்க முடியும். அருப்பெருஞ்சி இது அனுபவம் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து மனதில் இருந்துகிட்டோ உடம்புல இருந்துகிட்டோ பார்க்க முடியாது. அதை கடந்து போகணும். அது மாதிரி அற்புதம் அனுபவம். அனுபவம். அப்ப அதை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா தனுகரணாதியை கடந்து போனாதான் அனுபவிக்க முடியும். ஆமா அனுபவம் வச்சுங்க. சர்க்கரை இனிப்பா இருக்குன்னா இனிப்பு வந்து அனுபவம். ஆமா. சாப்பிடாது அது மாதிரி இது அனுபவம். அற்புதம் ஜோதி அனுபவம். இந்த அனுபவம் எங்க வருதுன்னு சொல்ல பாருங்க. ஒரே மனம் கடந்த எப்படி சார்? உரைமனம் கடந்த ஒரு வெளிமேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. இப்ப மனசு என்ன சொன்னேன், நிறுத்தணும் சொன்னேன் இல்லையா? சரி. மனசை நிறுத்தணும். ஒரே மனம்னா அந்த மனம் பேசிட்டே இருக்கும். உரைச்சுக்கிட்டே இருக்கும். அதான் ஒரே மனம். மனம் கடந்த ஒரு வெளின்னா என்ன? மனம் நின்று போச்சு. வெளியே சூன்யம். மனம் நின்று போச்சுன்னா சூன்யம். அங்கதான் அப்படி அரசு பண்ணி ஓங்குமோ. அப்படி எங்க ஓங்கும்? இந்த தெய்வத்தோட ஐயா தராரு முக்கியம் புரியுங்க. மனம் கடந்த ஒரு பெருவெளி மேலதான் அப்படி அரசு பண்ணி ஓங்கும். அது வந்து இந்திரியங்களும் கடந்த அறிவு அனுபவம் தான் அற்புதம் ஜோதி அனுபவம். அது மாத்திரம் இல்லாம பொதுவாக பூர்வத்தில் பார்க்க முடியாத தவிர இது காண முடியாது. இதான் தெய்வ வழக்கம் சார். எல்லாத்தையும் தெய்வ வழக்கம் தான். அது பூர்வத்தில் தான் பார்க்க முடியும், வெளியே பார்க்க முடியாது. பார்க்க முடியும், வெளியே பார்க்க முடியாது. வெளியே காட்ட முடியாது. வெளியே ஒளியா இருக்கானா ஒளியா இருக்கானா யாருக்கும் ஒன்றும் தெரியாது. காட்ட முடியாது. இது புரிஞ்சுங்க. ஐயாத்திர உலகம் சரியான உலகம். இது 25 உலகம் என்னன்னா உள்ளதான் பார்க்கணும். நீங்க தவம் பண்ணாதான் உள்ள பார்க்க முடியுமே தவிர என்ன பண்ணாலும் உள்ள பார்க்க முடியாது. என்ன பண்ணா வெளியே சொல்ல முடியுங்க. உள்ள தவம் வராது, உள்ளாரும் வராது. வேற என்ன பண்ணாலும் சரி உள்ள மனம் கடந்த வெளியே வராது. அதான் அவங்க பார்க்க முடியும். உள்ளதான் பார்க்க முடியும். சமி இன்னொன்னு நம்ம ஆட் பண்ணிக்குவோமா? பாருங்க, சரியா இருந்தா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வல்லாரை வந்து அவரோட எதிர்பார்ப்பு இன்று வருமோ நாளைக்கே வருமோன்னு சொல்லுவாங்க. அது சொல்லணுமா வேண்டாமான்னு பாருங்க. இல்லைங்க சாமி. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, இப்ப வள்ளலார் வந்து தனுகரணாதிகளை கடக்கணும்னு சொல்றாங்க. அது வந்து இப்ப வர தனியாக
வள்ளலார் வந்து 9 வயசுல என்ன ஆட்கொண்டான் அவரை. வள்ளலார் 9 வயசு ஆட்கொண்டான். அது தெரிஞ்சு நம்ம அவசியம் நமக்கு. 9 வயசுல ஆட்கொண்டான். 12 வயசுல வள்ளலார் 12 வயசுல அண்ணன் வந்து அவரை எழுப்பி இவன் நலிஞ்சு போகாதேன்னு சொன்னான். யோக ஞானம் பண்ணாத நலிஞ்சு போகாதேன்னு சொன்னான். ஆமா, தலைவர் எடுங்க. மாலை நடராஜபதி மாலையா? இல்லைங்க, 97. செய்யுங்க. சொல்லுங்க. பாட்டோடு செய்ய பின்னாடி பாட்டு நிறைய நிறைய இறுதி மேல போகும். இறுதி மேல ஆகும். இந்த பாட்டு படிங்க. இல்ல, வாட்டமோடு சிறியனேன் செய்வகை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணிற் கிடந்து அருளை உண்ணி உலகியலை மறந்து துயில்கின்ற போது நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுர இழுப்பி மகனே நல் யோக ஞானம் எனினும் புரிதலின்றி நீ நலிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் பழிக்க அருள் அமுதம் உண்டு இன்புறுக என்று குருவே. என் ஆசையே என்ற அன்பே நிறைந்த பேரின்பமே என் செல்வமே வேட்டவை அளிக்கின்ற நிதியமே சாகாத வித்தையில் விளைந்த சுகமே மெய்ஞான நிலை நின்ற விஞ்ஞான கலருலகே உலமே நடராஜபதியே. பாட்ட பாருங்க. இந்த வாட்டமோடு சிறியனேன் என்ன செய்யணும்னு தெரியாம மனமயங்கி ஒரு நாள் மண்ணில் கலந்து அருளை எதிர்பார்த்து உலக மனசாப்பட உலகத்தில் இல்லைங்க மனத்து போது வயிறு ஆண்டவராக சொன்னாங்க இல்லையா, வயிறுல ஆண்டவன் தான் மற்ற வந்து அவரை எழுப்பி வள்ளலார் அனுபவம் இது பாடல். அதை எழுப்பி மகனே அண்ணனை கூப்பிட வள்ளார மகனை கூப்பிட்டு அறிஞ்சு போகாது அப்படின்னு பாருங்க. இறைவனே வந்து வள்ளாரை எழுப்பி நலிஞ்சு போகாதுன்னு சொல்லலாம். ஈட்டுக செய் என்ன அல்ல வந்து இன்புறுகின்ற குருவே. குருவை வந்து சொன்னான். ஓ வள்ளாருக்கே வந்து நலிஞ்சு போன்னு சொன்னா நமக்கு என்ன சொன்னா என்ன ஆகும்? நலிஞ்சு போயிடுவோம் அவ்வளவுதான். இல்லைங்க, யோக ஞானம் சொல்றீங்க. அது என்ன? அது யோக ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானமா? சரி, யோகன்றது என்னது? ஒருநிலைப்படுவதா? மனசை ஒருநிலைப்படுத்துறது ஞானம். ஞானம் அறிவில் வைக்கிறது வந்து பண்ணாம நிறைய போய் சொன்னான். தமிழ் சொன்னான் 12 வயசுல. நம்ம தமிழை புரிஞ்சுங்க. இறைவனே உள்ளாரு சொன்ன அட்வைஸ் அறிஞ்சு போயிடும் சொல்லிட்டான். இது வரைக்கும் கோடைக்காத மக்கள் இறந்து போன காரணம் என்னன்னா தவம் பண்ணாதுன்னு அர்த்தம். இந்த தவம் பண்ணல, ஏதோ தவம் பண்ணாங்க, இந்த தவம் பண்ணல. இந்த வரலாறுல தவம் பண்ணிருந்தா அவர் இருக்காரு பாருங்க, அது மாதிரி இருக்கலாம். நிறைய செய்யணும், அவர் செஞ்சார். மனம் உட்கார பாருங்க, மனம் அடங்காது. பேர் சொல்ல உங்களுக்கு மனம் நினைச்சுட்டே தான் இருக்கும், அடங்காது. கவலைப்படாதீங்க, விடாம செஞ்சுட்டே இருங்க. ஆனா அடங்கிடும் ஒரு நாளைக்கு. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அது பாட்டு இருப்பாங்க. இன்று சொல்லுங்க சாமி, அந்த பாட்டு எங்க இருக்கு? அதுமோ சொல்லுங்க. வரலாறு 12 ஆண்டா என்னமோ தொடங்கினார், அது சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு பையன் என்கிட்ட கேட்டான் சாமி. அந்த பையன் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க தவம் பண்ணுங்கன்ற சொல்றீங்க. நான் உட்காந்து தவம் பண்ணேன் ஒரு 4:30 மணிக்கு எழுந்துச்சு ஒரு நாள், ஒண்ணுமே ஏற்படல எனக்கு. என்ன வரும்
மெய்யருள் வியப்பு. ஐயோ எப்பா என்ன சாமி மெய்யருள் இரும்புல வியப்பு. வருது, நெஞ்சு வேறு வலிக்குது இரும்புனா. வாழையா சொல்ல கேட்கலாம். உடம்பு மட்டும் பண்ணலாம், எங்கேயா போகுது. சாமி நீங்க அப்படி சொல்லாதீங்க. இதெல்லாம் ஒரு தடை தான், புரியுதுங்களா? நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோடை விழுந்துரும். அது மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டு. நான் ஏன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உருப்படியா செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ. எங்க சாமி இது மெய்யருள் வியப்பு? சொல்லுங்க. இப்படி போங்க, வேகம் கொஞ்சம் வேகம். ஓகே, 79. இந்த பாட்டு இது படிங்க. 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படி படி படியில் அப்படியா என்ன படியும்? படிக்க முடியும் சாமி. 12 ஆண்டு நான் இரும்பல தானே முடியாது, படிக்க முடியாது சொல்றேன். இரும்பு தான் முடியல, இரும்பல் வேற படிக்கிறது வேற. 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே துணியாதந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே துறையேன் நின்மை அருளிங்கெனக்கு சொந்தமாயிற்றே. சொல்லுங்க சாமி. அடுத்த பாடு படிங்க. ஈராறாண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே ஏராய் அந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே இறைவா நின்மை அருளிங்கெனக்கு சொந்தமாயிற்றே. 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே. சொல்லுங்க சாமி. இது என்னது? அதாவது வந்து அவனை சொல்லித்தான் இல்லையா? ஆமா. ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து இச்சப்பெல்லாம் தர்மச்சாரில் அவர் 46 வயசுல அவருக்கு தான் முடிஞ்சது. 44 வயசு. 44 வயசுல தவம் முடியுது. ஆமா. அதனால அது வரைக்கும் நான் பட்ட பாடு மலையங்காரியமே பாருங்க. என்ன பாடுபட்டாரு அவரு? மன அடங்கல்ல. மனதை அடக்க பாடுபட்டாரா? மன அடங்கல்ல அதையும் சொல்றா பாருங்க. அதையும் சொல்றாரு. பாடுபட்டார் அவர். இல்லைங்க சாமி, இல்லைங்க. இப்ப பார்த்தோம்ல, வாட்டமோடு சிறியனேன் செய்வகை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணீர் கிடந்து அருளை உண்ணி. சிறியனேன் சொல்றதுதான் வந்து இந்த 12 வயசு. இப்ப இந்த 12 வயசுல சொல்லி கொடுத்ததுதான் இந்த கதையா தம்பி? இப்ப இந்த 12 வயசுல எழுப்பி மகனே யோக ஞானம் பண்ணாம நடிஞ்சு போகாதுன்னு சொன்னது வந்து 12 ஆண்டு தொடங்கின்னு வர்றது வந்து எதனாலனாக்கா இங்க இருந்து ஆரம்பிக்குதா? இதான் கதையா? அப்ப 12 வயசுல வந்து அவரை எழுப்பி யோக ஞானம் பண்ணாம நழிஞ்சு போயிடாதப்பா அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கிறான். அப்ப 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மனைக்கில் மலையும் கரையுமே அப்படின்னு சொல்றேன். படினாக்கா இந்த படிநிலை ஒவ்வொரு லெவலா சொன்னீங்கல்ல, விந்து நாதம் பரவிந்து வரநாதம் அப்படி வருதுல்ல. அப்போ அது பாடுபட்டாருன்னா என்னன்னாக்கா இந்த மாயை மனம் இத அடக்கிறது. மன அடங்கிறது மன அடங்க மாட்டேங்குது. அதான் பாருங்க 5ஆம் ஜனவரியில முதல் பாட்டு சொல்ற பாருங்க. அது நான் திறக்கிறேன் சாமி. இங்க நீங்க அங்கங்க திறந்துட்டு இருக்கீங்க, நான் இப்ப திறக்கிறேன். முதல் பாட்டு அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு. இங்க பாருங்க, இதானே தேடிட்டு இருக்கீங்க பாருங்க. பாட்டு பாருங்க, படிங்க. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். சும்மா வந்து அதாவது வெளிக்குள் வெளிஞ்சிட பாருங்க. என்ன தெரியுமா? அத சொல்லுங்க. உடம்புல வெளி இந்திரியங்கள் மேல இருக்கு. இந்திரியங்கள் இருக்கு மேல வைவேகம் இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? அந்த இந்திரியங்கள் தான் செய்தியில உள்ள கொடுக்குது நமக்கு.
கண்ணு ஒரு பொருளை பார்க்குது, உள்ள ரெக்கார்ட் ஆகுது. ஆ, காது ஒன்று கேட்குது, உள்ள ரெக்கார்ட் ஆகுது. ஆ, நாக்கு ஒன்று ருசிக்குது, உள்ள ரெக்கார்ட் ஆகுது. ஆ, மூக்கு வாசனை பார்க்குது, உள்ள ரெக்கார்ட் ஆகுது. ஆ, சொல்ல ரெக்கார்ட் ஆகுது. அதாவது இந்திரியங்கள் 5ம் ஆ, உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்குது. ஆ, ரெக்கார்ட் ஆகி மனசு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு, அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. ஆ, அப்புறம் அடுத்து கரணங்கள் இருக்குது இல்லையா, ஆ, அது புத்தியில அது காட்டுது. ஆ. அது காட்டுட்டே இருக்கு. ஆக இது ரெண்டும் என்னாகும், இந்திரியங்களையும் சூன்யமாக்கணும், கரணங்களையும் சூன்யமாக்கணும், செயல்பாடு இல்லாம. ஆ ஓகே சாமி, நான் திருப்பி அதை ரீப்ரேஸ் பண்றேன் பாருங்க. அதாவது இப்ப நம்ம வந்து இந்த வெளிக்குள் அவர் சொல்றது என்னன்னாக்கா, அது வந்து இந்திரியம். ஆமா, அப்ப அது இந்திரியங்கள் வெளின்னு அப்படின்னாக்கா அது வந்து நத்திங் ஆயிருச்சு, சூன்யம். சூனியம் ஆயிருச்சு. ஆமா, அப்ப இந்திரியத்தை வந்து அடங்கிருச்சு. இந்திரியம் வந்து ஆமா, வெளியில இருந்து போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒன்னும் புரியல, காது கேட்கல, கண்ணு தெரியல, ஆமா, மூக்கு ஆமா, நுகர்றது எல்லாமே நின்று போயிருச்சு. ஓகேவா? ஆமா, வெளியே இருந்து இன்ஃபர்மேஷன் பூரல. ஓகே, ஆமா, அமைதி ஆயிட்டோம். ஆனா ஆனா உள்ள அடுத்தது கர்ணத்திலே வந்து இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே உள்ளது வேற இருக்கு. இருக்கு இருக்கு. அது வந்து அதுதான் உரைச்சுக்கிட்டே இருக்கு, நமக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தோம்ல, ஆமா, உறைமனம் கடந்த ஒரு வெளின்னு பார்த்தோம்ல, ஆமா. அது கச்சமுச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து அடங்கிருச்சு, அது சூனியமாயிருச்சு, ஒரு வெளி ஆயிருச்சு. கடைசியா சும்மா இருந்துரும், சும்மா இருக்கும். சும்மா சும்மா இருக்கும். இருக்கும் சுகம். இந்த சுகத்தை தான் நம்ம வந்து பெருகுவதற்கு இல்ல, தான் இது நம்ம எல்லாம் வந்து அடையிறது தவம் பண்றோம். தான். இது அடையிறது தான் அவர் வந்து இந்த பள்ளிப்பாட்டில் கல்லு கரைமே மலைங்க சொல்ல பாருங்க. உம் இந்த சுகம் தான் வருது, பாடுவிட்டு அடைஞ்சார் ஐயா. உம் ஜெயிச்சார் அவர். ஜெயிச்சதால சும்மா வந்து இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம், மனதை அடக்கி நம்ம அந்த சுகத்தை அடைந்து பாடுபட போறோம். இப்ப பாருங்க சாமி, இது அவரோட பாருங்க, அவர் தினைக்கும் எதிர்பார்த்திருக்காரு. இன்னைக்கு வருமோ, இல்ல ஆமா, நாளைக்கு ஆமா, வருமோ, ஆமா, ஆமா. இல்ல என்னைக்கு வருமோ தெரியல. 30 வருஷம் என்னன்னாக்கா பார்த்தாரு. நம்ம அடைய வேண்டிய சுகம் என்னன்னாக்கா, வெளி கடந்து சும்மா இருக்கிறது தான் சுகம். அதுதான் ஆமா, அடையணும். அதுதான். அப்ப அப்ப என்னன்னா சாமி, இப்ப நம்ம தவம் செய்யறது எதுக்குனாக்கா, சும்மா இருந்து பழகுறோம். சரியா ஆமா, சாமி? ஆமா, ஆமா, சாமி, இங்க நான் ஒண்ணு நோட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம எப்பெல்லாம் நம்ம சும்மா இருக்கிறோமோ, உதாரணத்துக்கு நம்ம தூங்கணும்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு எனர்ஜி ஏறுது. சரிதான் சாமி? ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப கூட நான் சாமி இந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா, உடம்பு வேற முடியலையா, ஆமா. செத்த நேரம் சும்மா இருந்தேன் சாமி. கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணேன். அப்படியே எனர்ஜி ஏறிச்சு. இப்ப ரெக்கார்டிங் செய்ய முடியுது. இப்ப அதே மாதிரி நம்ம சும்மா இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு சுகமே ஏற்படுது. இப்ப நம்ம வந்து மனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இதை பண்ணு, அதை செய்ய, இதை பண்ணு, இதை சிந்திச்சுக்கிட்டு அதை செஞ்சுட்டு அது எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. உம் இப்ப சும்மா இருக்கும் சுகம். இப்ப இதை அடைவதற்காகத்தான் நம்ம வந்து தியானம் பண்றோம், தவம் பண்றோம். சரி, தவம் பண்றோம் எதுக்குனாக்கா, ஆமா, வெளிக்குள் வெளி கடப்பதற்காகவே. ஆமா. இதை வந்து இல்ல செய்ய நீங்க வந்து மகள் வேண்டுகோள், தாய்மையால் வேண்டுகோள் வணங்கி சொல்லேன். உட்காருங்க. மனம் அடங்க மாட்டேங்குது. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, மனம் அடங்கல. சீமன் எடுத்து விட்டுறாதீங்க. ஆஹ் அதை எடுத்து விட்டுறாதீங்க. அடங்கியே திரும்ப வெறியோட தாமரை விடக்கூடாது. விட்டீங்கன்னா அப்புறம் எல்லா மாதிரி ஆயிடும். மனம் ஜெகனா லேசா பாடு விட்டாகணும். ஆகவே தாமரை விடாதீங்க, தொடர்ந்து போங்க. சரி சாமி, இன்னைக்கு இந்த புருவ மத்தியில ஏன் கவனம் வைக்கணும், தவம் ஏன் பண்ணணும், வெளிக்குள் வெளி கிடக்கணும், புருவ மத்தியில ஏன் கவனம் வைக்கணும்னாக்கா, புருவ மத்தி தான் பொது, இந்த இன்னொரு பூரணாகாயம் பொது, பொது உணரும் போதலால் பிரித்தே அதுவெறில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. இப்ப இந்த அருட்பெருஞ்சோதிய வந்து நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க இந்த புருவ மத்தியில தான் அனுபவிக்க முடியும். எப்படி மாறும் அப்படின்னா, உதாரணம் சொல்றேன் உனக்கு. இப்போ இரும்பு ராடு இருக்க, சரி, நல்ல சூடா ரெட் ஆயிடும். அதான் அடைக்க முடியும். ஆமா, அது மாதிரி இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு வந்து மண் உடம்பு. பானையை செஞ்சு சுடுவான், சுட்டாதான் நிற்கும், நிற்காது. சொல்லலாம், எப்படி சொல்ல முடியும்? சொன்னா உடனும் பொன்போல், வெள்ளத்தில் உடனும் பொன்போல்,
தவம் உலகத்தை நோக்கி இருப்பவருக்கு தவத்தால் உடம்பு வரும். தவத்தை நல்ல உஷ்ணம் உடம்புல வரும். நல்ல உஷ்ணம் தான் உங்களுக்கு பேருளியை காட்டும், தேத்தை மாற்றும், சுதேம மாற்றும். அது உஷ்ணம் தான். உஷ்ணத்தை செலவு பண்ணாமல் காப்பாற்றிக்கங்க. அதெல்லாம் வழிமுறை சொல்லித்தரோம். அந்த உஷ்ணம் தவம் பண்ணா வரும். உஷ்ணம் தான் உடம்பை காப்பாற்றும். உஷ்ணத்தால் தான் மரண பரவலாம், ஆன்லைன் அடையலாம். எல்லாம் உஷ்ணம் தான் மெயின் காரணம். அதை தெரிஞ்சு தவம் பண்ண விடாதீங்க. இது யாரும் சொல்லித்தரல. வள்ளலார் தயவோட இறக்கத்தோட ஜீவான்யம் அனுபவத்தெல்லாம் எழுதிட்டார். அவரே பூரா எழுதிட்டார். நம்ம நிறைய படிக்கணும், நிறைய பேசணும். தவத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. கொஞ்சமாக சொல்லிட்டு வரேன், அவ்வளோதான். தவத்தை பண்ணுங்க. இது பண்ணலன்னா பிரயோஜனம் இல்லை. வேற என்ன பண்ணால் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் வேணாம் சொல்லலை. இன்னும் தவம் பண்ணுங்க. தவம் பண்ணாதான் அப்படியே உடம்பு மாறும், அடைய முடியும். சாமி, இன்னைக்கு இந்த பூர்வ மதியோட முடிச்சுக்குவோம். ஏன்னா இது 1 மணி நேரம் கூட ஆயிடுச்சு. அப்படியே முடியுது. சாமி, நீங்க ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டாங்க. எப்படி சாமி ஜீர்ணிக்கிறது? கண்டினியூ பண்ணுவேன். ஏன் கண்டினியூ போகுது? நம்ம சாமி ஒரு விஷயத்த டீட்டெயிலா நம்ம சும்மா இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு நாள் சொல்லியிருப்பீங்க, இதே மாதிரி வேகமா சொல்லியிருப்பீங்க. எது நடக்காது. நம்ம டீட்டெயிலா பார்த்தோம்னாக்கா அது பூர்வ மத்தியில ஏன் கவனம் வைக்கணும்? இதுதான் காரணமா? வல்லரே பொது உணர்வும் சொல்லியிருக்கிறாரு. இது இந்த உரைமனம் உரைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணும்போது உதவி செய்யுங்க சாமி. இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுனாக்கா இதனாலதான் நம்ம செய்யறோம் அப்படின்றது உதவி செய்யும். இப்ப இன்னைக்கு நம்ம இந்த பூர்வமத்திய டீட்டெயிலா பார்த்துட்டோம். எதனால பூர்வமத்தி, அங்க என்ன இருக்கு, அங்கதான் அனுபவம் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா சாமி, நீங்க சொன்னீங்கல்ல, உள்ள பேரொளி தெரியும், அப்புறம் பொன்னொளி தெரியும், அப்புறம் உள்ளொளி தெரியும். அதுதான் நம்ம என்ன திண்ணூறு, சந்தனம், குங்குமம், அதை எங்க வைக்கிறீங்க? வைக்கிறீங்க இல்ல இந்துக்கள் நெத்திலதான் பொட்டு வைக்கிறான். ஆமா, ஏன் பொட்டு நெத்தி வைக்கிறான்? பழமொழி தெரியுமா? தொட்டு காட்டாத வித்து சுத்த விட்டாலும் வராது. தொட்டு காட்டாத வித்தை போட்டாலும் வராது. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. சொல்லுங்க. நெத்தில போட்டு தொட்டு காட்டுற மாதிரி பொட்டு வச்சு நம்ம இந்துக்கள் மறந்துடாதுன்னு காட்டுறானா? நம்ம இந்து வச்சு பாத்தியா என்ன பண்றான்? பரமபிதா அவன் கை எங்க வைக்கிறான்? பரமபிதா சுதர்க்க சாந்த ஸ்பிரிட் தோடு. பரமபிதா சுதன் மாறல, சாந்த ஸ்பிரிட் தோடல. நாமத்தாலே ஆமன் அப்படிங்கிறான். ஏன் பரமபிதா நெச்சிலிருந்து ஆரம்பிக்கிறானா? பரமபிதா இதுதான் இருக்காரு. அவன் அதான் சொல்றான். அவனும் அதான் சொல்றான். முஸ்லிம் போங்க என்ன சலமாலக்கும் சொல்றான். அவன் அதுதான் சொல்றான். எங்க கை தலை வைக்கிறான். இப்படியா சொல்றான்? சலமாலக்கும் எல்லாரும் நித்தியா சொல்றாங்க. எல்லாம் சொல்றாங்க. ஐயா சொல்றாரு, ஒருத்தால முடிப்படைகிறாங்க. முடிப்படைகல இருக்கு. அதான் படைக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் இருக்கு. ஐயா இருக்காரு. அங்க ஆன்ம பிரகாசம் அதிகமா இருக்கு. அதனாலதான் முடி முளைக்கல. இப்ப எங்கெல்லாம் முடி முளைக்கல அங்க ஆன்ம பிரகாசம் இருக்கு. நிலுங்க சாமி. இப்ப நீங்க சொன்ன கருத்தை இதை வச்சு நம்ம இது பண்ணிக்குவோம். பாருங்க எப்படி எம்பொருள் என்று சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. நீங்க சொன்னீங்களே எல்லா சமயத்திலையும் எந்த பாரு, என் தெய்வம் தான் பெருசு அப்படிங்கிறான்ல. எல்லாரும் ஒண்ணுதான்டா. எல்லாரும் ஒண்ணு. ஒண்ணு
இதுகள் நிச்சயம் காட்டுறான், எல்லாம் நெத்தி தான் காட்டுறான். நிச்சயம் காட்டுறான், ம், நிச்சயம் காட்டுறான். நிச்சயம் எல்லாம் உள்ளுதான். சிம்பிள் அங்கதான் இருக்கு. புரியுதா? ஆமா. இல்ல இதுதான் ஐயா புத்திசம் புத்திசமும் அப்படிதான் சாமி. எல்லாம் ஆமா புத்திசம் ஆமா எல்லாமே அப்படிதான். எல்லாம் நிச்சயம். ம். சைவ முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அத நேரா அங்கேயே கவனம் வச்சு நேரா உள்ள பாக்குறோம். என்ன சாமி? அதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. அவ்வளவுதான். இப்ப இந்த பூர்வமத்தியில ஏன் கவனம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, எல்லா சமயங்களும் பூர்வமத்திய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. வரலாறும் வந்து எல்லா சமயம் சொல்ற சாமியும் வந்து திருநட ஜோதியை தான், திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதியை தான்ப்பா இங்க பல மாதிரி காட்டிட்டு இருக்கிறீங்க. அதனால அதெல்லாம் ஐயா அங்கங்க உட்காந்து ஆளாளுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. முடிஞ்சு என்ன சாமி? ஓகே. சரி சாமி, நம்ம இதை முடிச்சுக்குவோம். அடுத்த கிளாஸ் சாமி நான் தெளிவா சொல்லிடுறேன். அடுத்த கிளாஸ்ல வந்து இப்ப இந்த பூர்வமதியை பார்த்துட்டோம். அடுத்து இப்ப எப்படி ஏன் எதனால சம்பளம் காலப்பட உட்காரணும், சம்பளம் என்ன சாமி சுகாசனத்துல உட்காரணும், ஆ, அந்த மாதிரி டீட்டெயிலு. அப்புறம் ஏன் வந்து காலையிலே செய்யணும், அதனால என்ன பலனு, அந்த அமுது காட்டு சொன்னீங்க. வேற வல்லார் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஒன்று ஒன்றா பார்ப்போம், மெதுவா போவோம், ஒன்றும் அவசியம் இல்லை. சரி. சரி முடிச்சுங்க சாமி, முடிச்சுங்க. சொல்லுங்க, சம்மரி கொடுங்க. சம்மரி வந்து போன முறை வந்து தவம் எப்படி செய்யணும் டெமான்ஸ்ட்ரேஷன் தலைவர் சரவண ஐயா காமிச்சாரு, பார்த்துருப்பீங்க. இப்படிதான் உட்காரணும். ஜவகானம் போட்டவங்க தலை கீழே தலை உட்காராதீங்க. ஜவகானம் போட்டவங்க உட்காருங்க. சுகாதாரம் போட்டவங்க சுகாதாரம் இடதால் வலதால் வச்சு உட்காருங்க. கை முட்டி வந்து கால்முட்டி வச்சுன்னா கையை நேராக வச்சுன்னா மூச்சு நேராக இருக்கணும். அவங்க சொல்லுங்க. அவங்கெல்லாம் நாகிட்ட அப்படியே வச்சு வாய முடியுங்க. மூச்சு வளரும் போது தான் செக் பண்ணிக்கங்க. கண்ணையால் புருமத்தில் பாருங்க. அதான் மாடம். புருமத்தில் மணி இருக்குன்னு ஐயா சொல்கிறாரு. அடுத்த வாரம் சொல்கிறேன். அந்த மணி தான் நமக்கு இப்படி தரக்கூடியது. புருமத்தில் தான் அருவம் வரும். சரியான போனால் புருமத்தில் தான் கழுத்து மேலே தான். கழுத்துக்கேடு இல்லை. அதனால பாதி யாரும் பாதி கழுத்துக்கேடு வந்து ஐயா கர்மம் வானான்ட்டார். கழுத்து ஒன்று போனான்னு சொல்லிட்டார். நம்ம இப்போ சரி புருமத்தில் பார்த்தோம்னா சன்மார்க்கம் வந்து கழுத்துக்கு மேலதானா? ஒரு நிமிஷமே. ஆமா கழுத்துக்கேடு கிடையாது. அதனால பார்த்துருவோம். தயவுசெய்து எல்லாரும் ஊட்டி கவனிச்சு ஜெயிக்கணும். அதாவது சாகக்கூடாது, அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியோட, ஆசையில் வெறியோட கவனிச்சுக்கலாம், ஜெயிக்கலாம், முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் நன்றி. வாழ்க. துணை இருப்பாரு, துணை இருக்கிறாரு, துணை இருப்பார். வாழ்க மக்களை, வாழ்க. நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உள்ளத்திலே செல்லம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். நன்றி ஐயா. நல்லாச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி சாமி, நன்றி.